ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சொசைட்டியில் 3 விதமான மக்கள் இருக்காங்க. அந்த 3 விதமான மக்கள் யார், அவங்களை பற்றி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபேமஸ் மிஸ்டர் ஆண்டனி தான் வந்துருக்காரு. ஐயா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சமூகத்தில் வந்து ஒரு 3 விதமான மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த 3 விதமான மக்கள் யாரு அப்படின்றத பத்தி நீங்களே சொன்னீங்கன்னா நாம தெரிஞ்சுப்போம், தெரிஞ்சுப்போம். நான் சொல்ல போற 3 பேர் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சும். ஒண்ணு ஹை கிளாஸ், இன்னொன்னு லோ கிளாஸ், இன்னொன்னு நடுவுல இருக்குதான் மிடில் கிளாஸ். அதாவது பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கு 3 விதமா. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. அப்புறம் நான் இந்த டேட்டாவை பத்தி நான் சொல்றேன். நார்மலா வந்து ஹை கிளாஸ் வந்து கொஞ்சம் பணம் இருக்க மக்கள், மிடில் கிளாஸ் வந்து கொஞ்சம் சந்தோஷம் பணம் கம்மியா இருக்க மக்கள், லோ கிளாஸ்னா சுத்தமா வந்து சந்தோஷமும் பெருசா இருக்காது, பணமும் பெருசா இல்லாத மக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் வந்து கேள்விப்பட்டது, தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா அதுக்காக இந்த 3த்துல நான் ஒருத்தவங்க பத்தி நான் முக்கியமா பேசியா யாரு மிடில் கிளாஸ். அவங்க ரொம்ப இருக்கிறதுல கஷ்டம். அதாவது நீங்க சொன்ன ஹை கிளாஸ் எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அவனுக்காக அவன் பணம் சம்பாதிக்கணும், அவனோட பேரம் பேத்திகளுக்கு அவன் சந்ததிக்கு அவன் பணம் சம்பாதிக்கணும், அவன் பணம் வேலை செய்யணும். ஆனா மத்தவங்க அதை பத்தி யாரும் பேசணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லோ கிளாஸ் தான். லோ கிளாஸ் வந்து என்னன்னா அவங்களுக்கும் சில பேருக்கு கனவுகள் இருக்கும். ஆனா அந்த கனவுகள்னால சில பேர் மட்டும்தான் அதை சாதிக்க முடியுது. சில பேர் வந்து லைஃப வந்து என்ஜாய் பண்றதுக்காகவே அப்படி இருந்தாங்க. அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கு. எப்படின்னா அன்றாடமா அவங்க வேலைக்கு போறாங்கன்னா அந்த வேலையில காசு அன்னைக்கு செலவு பண்ணி ஜாலியா இருக்கு அவங்களுடைய. ஆனா இதுக்கு அடுத்து இன்னொருத்தவங்க இருக்காங்க பாரு, மிடில் கிளாஸ். அவன் தான் ரொம்ப சரிங்க, நீங்க சொல்ற கருத்துக்கே வேணாம். அப்போ வந்து மிடில் கிளாஸ் மட்டும்தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறான். ஹை கிளாஸ்க்கும் வந்து லோ கிளாஸ்க்கும் இருக்கவங்க மக்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றீங்க. ஆமா, இது வந்து நிரூபிக்கிறதுக்கு என்னது உங்ககிட்ட? தம்பி டேட்டா என்கிட்ட வச்சு புள்ளி தம்பி என்கிட்ட டேட்டா. ஏன்னா நான் ஒண்ணு சும்மா வரல இந்த இடத்துக்கு. நானே ஒரு மிடில் கிளாஸ். இந்த மிடில் கிளாஸ்ல இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, எத்தனை பஸ், எத்தனை ட்ரெயின், அது எத்தனை லிப்ட் கேட்டு வந்திருக்க தெரியுமா? சும்மா இல்ல, இன்டர்வியூ வைக்கிறேன் எங்கேயோ தூக்கி வச்சேன். எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப பெரிய ஆளா இருந்தா நம்மளே வந்து அரேஞ்ச் பண்ணி வர வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு பெரிய சீன் இல்லை இவருக்கு அப்படின்றதுனாலதான் அவரே வர சொன்னோம். பட் வெறும் ரெடில்ஸ்ல இருந்து பாரிஸ்க்கு வரதுக்கு ஒரு 57 மினிட்ல வந்து இறங்கலாம். ஒரு 8 ரூபாய் தான் டிக்கெட் இருக்கு, 8 ரூபாய்க்குள்ள. பட் இதுக்கே இந்த நிறைய பஸ் நடந்து வந்தேன் அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அந்த சரி ஐயா, புள்ளி விவரம்னு சொன்னீங்களா, அந்த புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரத்தை கேட்டா தண்ணி எடுத்து குடிச்சு சமாளிக்கிறது. அதாவது வந்து முதல்வர் பட அரங்கநாதன் நடப்பு இருக்கு, அதனால தண்ணி குடிச்சு சமாளிக்கிறாரு. புள்ளி வரலாம் எதுவும் இல்ல, கண்டென்ட் தெரியாது, கூப்பிட்டாங்களே பேசுவோமேன்னு வந்துடுறது கிளம்பி வயசான கிளம்பி. அதாவது டேட்டா இல்லாம டேட்டா இருக்கு, வாய்ஸ் எடுத்து தொண்டை வச்சுக்க. எடுக்கிற வாய்ஸ் எஸ்.ஜே. சூர்யாவா இல்ல மார்க் ஆண்டனியா இல்ல அரங்கநாதன் அந்த ரகுவரனா எதுவுமே தெரியல. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டு வாய்ஸ் எடுக்கிறது இல்ல அப்படின்றாரு. நம்பி சொன்னாரு டிராவல் பண்றதுக்கு எப்படி ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு வாட்டி டிராவல் பண்றதுக்கு அதை யார் வேணா ஒரு வாட்டி எவ்வளவு கஷ்டம். அதுல இந்த மிடில் கிளாஸ் இருக்கானே அவன் சும்மா ஒண்ணு இல்லை. ஒரு நாள் வாழ்க்கையில இன்பம் துன்பம் கொடுமைகள் பிரச்சனைகள் எவ்வளவு கண்ணீர்கள் வேதனைகள் கனவுகள் எவ்வளவு சாதிக்கிறாங்க, எவ்வளவு பாக்குறாங்க, எத்தனை பேரு கஷ்டப்படுறாங்க, அது யாராவது பாக்குறீங்க. தம்பி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டா சவால் வைக்கிறது, இது சாதிக்க முடியும். என்ன மாதிரி இந்த கஷ்டத்தை நான் சொல்றது உண்மைன்னு நினைச்சீங்க. நீங்க ஒரு நாள் இருக்க பாருங்க. புரியலையா? ஒரு நாள் வந்து உங்களை மாதிரி வந்து 4-5 பஸ் பிடிச்சு நடந்து வர சொல்றீங்களா? ஒரு நாள் மிடில் கிளாஸ் லைஃப் எவ்வளவு கஷ்டம். பாதி பேர் எப்படி அந்த காலத்துல அந்த இந்த அம்மையில செத்தவனா இப்ப வந்து இஎம்ஐ கட்ட முடியாம செத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டென்ட் நல்லா இருக்காதான்
வியூஸ் எல்லாம் கேட்கறது கண்டென்ட் போடுறீங்களா அதைத்தான் பார்ப்போம். உங்க வாயை அவங்க உருட்டுங்க. நம்பி அந்த கான்செப்ட் ஓகே சரிங்களா? அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரி எப்ப வியூஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதோ சொன்னாரு, ஏதோ அப்படி இப்படின்னு. சரிங்க ஐயா. தெரியல, வாங்கச்சாலும் தெரியல. என்ன நீங்க சொல்றது சாத்தியம்னா ஒரு நாள் மிடில் கிளாஸ் பையனா பாப்போம். தம்பி என்னதான் பண்ணு கிழிக்கிறார். நம்ம ஆண்டனி சொன்ன மாதிரி ஒரு நாள் வந்து நான் மிடில் கிளாஸ் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு வாழ்ந்து பாக்குறேன். வாழ்ந்து பார்த்து இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா இதை உருட்டா அப்படின்றத நான் பதிவு பண்றேன் அடுத்த வீடியோல. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி.